உறவுகளே, என்ன சொல்றது, பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாம் பெற்று இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய சாதிச்சவங்களை பற்றியெல்லாம் பார்க்கறத விட அவங்க ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்கம்பாங்க. ஆனால் அது பெரும்பாலும் யாரும் சொல்கிறதில்ல. அதனால் என்னுடைய இடத்துலேருந்து என்னென்னா, யாம் பெற்ற துன்பம், என்னுடைய வாழ்க்கையில் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாத சில ப்ராப்ளம்ஸுகளால் ஏற்பட்ட துன்பம் மற்ற யாரும் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இருக்குது. அந்த கருத்தின்படி நான் யார் யாருக்கெல்லாம் என்னால் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் நிறைய பேர்த்துக்கு சென்றடையணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, யூடியூபோ இல்லை மற்ற இன்ஸ்டாகிராம் வியூஸோ அது இதுன்னு நிறைய விஷயங்கள் கேட்கறதுங்களோட ரொம்ப உயரமான இடங்களை தொடர்ந்து சென்றடைகிறவங்க அதை என்ன சொல்கிறது பார்க்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் நம்மளை மாதிரி ஏழ்மையான மக்கள் தான் தங்களுடைய ஆறுதலுக்கோ இல்லை ஏதாவது ஒன்று இதில் சொல்லியிருக்க மாட்டாங்களா, பிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யூடியூபுக்குள்ளே கொஞ்சம் தொலாவுறவங்களாம் இருப்பாங்க. சரிங்களா? இன்றைக்கி ஒரு சித்ரான்னு ஒரு பொண்ணை நான் பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ணேன். அந்த பொண்ணு கன்சீவாக இருந்தாங்க. ரொம்ப நேரம் 2 பேருமே பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பல வருஷம் பழகினவங்க மாதிரி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க இல்லைங்கக்கா யோகாலாம் பண்ணணும், அதுக்கெல்லாம் பண்ணப்போ 500 கேட்குறாங்க. பட் என்னால் அது மாதிரிலாம் கொடுக்க முடியாது. நான் இன்னும் வேலைக்கு போகல, முதல்ல போயிட்டு இருந்தேன். இப்போ கன்சீவாக இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியாமல் இருக்குது. எனக்கு இது கட்டுறது கூட ரிஸ்க்காக இருக்குது, நான் தான் போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டு விடுறோமா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். நிறையா பேர் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்குறதா இதெல்லாம் பார்க்குறதா அப்படிங்கிறவங்களுக்கு நான் இது நான் சொல்லித்தரல. அதே சமயம் அவங்ககிட்ட நான் என்னுடைய பேச்சே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களோ அல்லது இது மாதிரி இல்லையே இந்த டைமுக்கு யாராவது உதவ மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்காதீங்க. நான் உள்ள துணி வச்சு வயிறு மாசமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த பொசிஷனோட இதில் தான் இந்த வயிற்றை நான் கட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லித்தரேன். கண்டிப்பாக இது நீங்கள் செய்யவே என்ன ஆகும்னா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ அவங்களுக்கு 9 மந்த் ஆச்சு அப்படின்னாங்க, 9 மாதம் ஆச்சு அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் பேச வேண்டாம். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். சரியா? நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். முக்கியமாக நான் சொல்கிறேன் பாருங்க, காத்தோட்டமான துணிமணி உடுத்துங்க. இப்போ மேலே டாப்னாலும் ஃப்ரீயான டாப்பாக போடுங்க. பேண்ட்டே நீங்கள் போடுறதா இருந்தாலும் நல்லா லூஸராக இருக்கணும். மேலால் சன்னமாக தான் நாட்டு போடணும். அதே சமயம் வயிறு ரொம்ப லேசாக இலை மாதிரி இருக்கும். ஒரு சின்ன புளியாகட்டையோ ஒரு சின்ன கல்லோ ஏதோ ஒன்று பட்டாலும் கூட வயிறு டேராக இருப்பாங்க, அது கிழிஞ்சிடும். அப்போ நீங்கள் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஒரு மடிப்பு 2 மடிப்பு துணி உள்ளே இருக்கிறது மோஸ்ட்லி ரொம்ப நல்லது. அதில் சாரீ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அது என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். நீங்கள் பாவாடையே மேலே பெரிய டாப்பு, பெலாசம் மாதிரி பெரிய டாப்பு போட்டுட்டு கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்கட்டு மாதிரி கட்டிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இறுக்கமான துணிமணிகளை நீங்கள் உடுத்துறதுனால என்ன சொல்கிறது, வயசு குறைவாக காட்டணும் இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் ஸ்டைலாக தெரியணும் அப்படின்னெல்லாம் கன்சீவாக இருக்கும்போது யோசிக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீடமான ட்ரெஸ் ஊற்றணும். இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் நல்லா பெருசாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இடம் பான்னு இப்படி அகண்டுட்டு இருக்கக்கூடாது. நல்லா யோசனை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அகலமாக இருக்கக்கூடாது. சரியா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அகலமாக காரணமே இல்லாமல் காமிச்சிட்ருக்கோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல பெருசாக இருக்கிற பெரிய டாப்பே போடுங்க. கை கிட்ட சின்னது பண்ணிக்கோங்க, அக்குள் வரைக்கும் சின்னது பண்ணிக்கோங்க. இங்கிருந்து பாவாடை மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரில்லு வச்ச மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் போடுறது உங்களுக்கு அந்த வயிற்றுக்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, அந்த வயிறினுடைய தோல் நல்லா விரிஞ்சு வர்றதுக்கும் அந்த இடத்துல என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரீடமாக நம்மளுக்கும் சுவாசிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீத். சரிங்களா? நீங்கள் கீழே உட்கார முடியுதா அப்படிங்கிறத விட ஒரு சிலருக்கு உட்கார்றது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருக்கும். அதனால உங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் போட்டுட்டு நல்லா கம்ஃபர்டபுள் நல்லா பாருங்கள். உட்காரும்போது நீங்கள் இப்படி தான் உட்காரணும்னு கிடையாது, கால் நல்லா இப்படி வச்சு இப்படி உட்காரணும். சரிங்களா? இது மாதிரி உட்கார்ந்துட்டு உங்களுடைய வயிற்றினுடைய நிலையை
இப்படி வச்சுட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கால் நல்லா அகலமாகவே வச்சு உட்காந்துக்கலாம். சரிங்களா? இந்த முன்னாடி இந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா, இது கூட சேர்ந்து இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? இது மாதிரி வச்சுக்கிட்டு ப்ரீத் ஃபஸ்ட்டு 5 டைம்ஸ் அப் அண்ட் டவுன் நல்லா ப்ரீத்து ஸ்லோ ஆச்சுங்களா. நல்லா ப்ரீத் உள்ள நல்லா இழுத்துட்டு நல்லா இழுத்து வயிறு ஃபுல்லாக அப்படி நிறுத்தி அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரீத் வெளியில் விடணும். ஏன்னா இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து நம்ம எக்ஸசைஸ் கொஞ்சம் ஒரே வீடியோவில் கொஞ்சம் பார்க்கணுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரே இதில் சரிங்களா மூச்சை நல்லா உள்ளே இழுத்து ஃபுல் பண்ணிவிட்டு இது வெளியில் விடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ப்ரீத் எல்லாருமே இப்படி எடுத்துக்கிறேன் அதெல்லாம் இல்லை. ஆனால் சுவாசம் ஃபஸ்ட்டு 2 மூக்குலையும் முதல்ல உள்ளே போய் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வயிற்றுக்குள்ளே நிற்கணும். நின்றுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோலியாக வெளியில் வரணும். ஒருத்தர் வந்து 12 தடவை சொன்னாங்க, 10 தடவை சொன்னாங்கனால நீங்கள் வந்து எடுத்தோடனே அந்த மாதிரி ப்ரீத்தெல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டியதில்லை. அளவளவாக பண்ணினீங்கனாலே போதும். ஒரு தடவை சுவாசிக்கிறீங்க, ஒரு சும்மா இதெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளுக்காக நம்ம இந்த கையினுடைய செய்கை வச்சுக்கிற பாருங்க. மெதுவாக நிறுத்திட்டு உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியுதோ 5 8 10 எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியுமோ நிறுத்திட்டு மெதுவாக அதை நீங்கள் ரிலீஃப் பண்ணணும். சரிங்களா? ரிலீஃப் பண்ணும்போதுங்கிறத விட நீங்கள் உட்காரும்போது இந்த இடம் பொசிஷன் பண்ணி உட்காருங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கிறோமாங்கிற அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் இது பண்ணும்போது இந்த கைகளுக்கு உண்டான எக்ஸசைஸை கொடுக்கும். இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப, ஏன்னா ஒரு சில ரணமெல்லாம் வரும்போது இந்த ஷோல்டர் இந்த இடமெல்லாம் டைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ரிலாக்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி இறுக்கமான சூழல் இருக்கும். திரும்பவும் சொல்ல, லூஸான துணி போட்டுட்டு, ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸான துணி போட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப நேரம் நின்று பண்ணிட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா பொசிஷன் கால் இந்த மாதிரி வச்சிருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய கையை இப்படி சேர்த்து, அதாவது இந்த மாதிரி சேர்த்தும் போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் அவ்வளோ வராது. சரிங்களா? சர்ஜரி இந்த சைட் பண்ணியிருக்கிறதால. சரியா? கணக்கு மட்டும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? இது பண்ணிட்டு இது வந்து நீங்கள் காலையில் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணியே ஆகும். சரிங்களா? அப்போ கை ரொட்டேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஏன்னா இது வந்து ஒருத்தர் சப்போர்ட் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எல்லா நேரம் பண்ண முடியாது. இப்போ நான் சந்திச்ச பொண்ணு வந்து யாரோட சப்போர்ட் இல்லை அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கு தான் நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். சப்போர்ட் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் கூட நிறுத்தி வச்சுக்கலாம். பக்கத்தில் வார்ம் வாட்டர், லேசான சுடுதண்ணி ஒரு டம்ளர் ஜீரகம் போட்டு காய்ச்சி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு இது கொஞ்சம் நேரம் பண்ணும்போது கொஞ்சம் தாகம் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம், வாய் வறண்டு போகாமல் இருக்கிறது. சரிங்களா? கை நல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ உங்களுக்கு பாருங்க இந்த இடம் நல்லா அசைஞ்சு கொடுக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெறிக்கட்டுற அளவுக்கு ஒரு வலி வரும். இந்த அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிறதுக்கான வாய்ஸ் இது வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? கை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரும். நீங்கள் இந்த கை வந்து இப்படி தான் வைக்கணும். மோஸ்ட்லி இப்படி வச்சுக்கோங்க, கையோட அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? இதே மாதிரி பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறுக்கமான ஒரு சூழல் அல்லது என்னமோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உடம்புல ஃபீலிங்ஸ் வெளியில் கொண்டு வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வரும். அப்போ நீங்கள் இதை பண்ணலாம். அப்போ நமக்கு என்னென்னா ப்ரீத் ஃபஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு சைடு இன்னொரு சைடு மாற்றி நம்ம மூச்சு பயிற்சி பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 10, மினிமம் அதை விட மினிமம் ஒரு 5 நீங்கள் தாராளமாக பண்ணணும். ஆனால் ஒரு தடவையும் உங்கள் வயிறும் நெஞ்சும் அந்த ப்ரீத்தில் நல்லா ஃபுல்லாக ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்ல பிரசவ வலி வரும்போது உங்களுக்கு ப்ரீத் ஃப்ரீயாக இருக்கும். அது மூச்சு திணற மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளை வந்து உங்களுக்கு கொடுக்காது. கண்டிப்பாக ப்ரீத்திங் பண்ணியே ஆகணும். நல்லா உள்ளே இழுத்து 10 என்ற வரைக்குமாவது நீங்கள் தம் கட்டி பழகுங்க. நல்லா தம் கட்டி நிறுத்தி மறுபடியும் மெதுவாக அதை வெளியில் விடுங்க. பண்ண சரியாயிடும். 5 7 8 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது பண்ணிக்கலாம். 8வது மாதத்துல நீங்கள் இது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழல்களை ஏற்படுத்துதுங்கிறாங்க. சரியா? இது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த காலத்தில் வந்து நம்ம ஆட்டணும்.
சரிங்களா. இந்த வேலை இருந்துச்சு, இந்த பக்கம் இப்படி செய்கிற மாதிரி. அப்புறம் உரங்களில் வேலை இருந்துச்சு. அப்புறம் அரைக்கணும், நல்லா நெஞ்சினுடைய வர்ற மாதிரி இப்படி நல்லா அரைக்கிற வேலை இருந்துச்சு. அப்போல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன கல், இப்போல்லாம் என்ன சொல்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி குடஞ்சி வச்சிருக்கிற கல்லுகள்லாம் இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கும், அதில் குழிவினி வச்சுருப்பாங்க. இதுக்கு பெரிய உலக்கையாக இருக்கும் வேற ஏதாவது. அதை நல்லா இப்படி எடுத்து இப்படி பண்ணும்போது இப்போ இந்த எக்ஸசைஸை நீங்கள் யோசனை பண்ணிக்க, இந்த மாதிரி குத்தி எல்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறுக்கத்தை தளர்த்திடுவாங்க. சதையில் நீர் கூடாது, காலுக்கு நீர் வராது. இதெல்லாம் ஏன்னா இங்கேயே வேலை செய்யும்போது உங்களுக்கு அதெல்லாமே வெளியேறியிருப்பேன், சரியா. அப்போ அவங்க அந்த அளவுக்கு அப்போல்லாம் செஞ்சாங்க. அப்போல்லாம் குழந்தையில வச்சுக்கிட்டே வகுற வச்சுக்கிட்டே சாதாரணமாக அப்படி குமிஞ்சாங்க. இன்னைக்கு தான் இப்படி குமிகிறாங்க, சரியா. அதனால அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டியதில்லை. நெத்து குத்தலாமல் குமிய வேண்டாம், ஆனால் ஓரளவாவது குமியணும், சரிங்களா. அடுத்து இப்போ இது பண்ணிட்டோமா, கொஞ்சம் ஷோல்டருக்கும் கையுக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பார்த்துக்கோம், சரிங்களா. லைட்டாக இந்த இடத்துல அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக துணி நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இடுப்பில் நல்லா தெரிஞ்சுக்க, இது வந்து ஒரு வகையான சப்போர்ட், நம்மளுக்கு நாமளே இருக்கக்கூடிய சப்போர்ட் மாதிரி, சரியா. இந்த இடத்துல நல்லா இது பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற எலும்பை ஃபஸ்ட்டு உணருங்க. இங்கே இருக்கிற எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பினுடைய பகுதியை நல்லா உணர்ந்து இந்த இடத்துல கை வச்சுக்கணும். கை வச்சுட்டு ரொட்டேஷன் கவனிங்க. ஒரே முட்டா ஒரே சைடு இழுக்கக்கூடாது. 1 நிறுத்திட்டு மறுபடியும் 2. இந்த எலும்பு வந்து அந்த இடுப்புக்குள்ள அசைகிறதே தொட்டு தெரியணும். இப்போ இந்த கையில் வைக்கும்போது ரொட்டேஷன் நல்லா, ஏன்னா ஆட்டும் போது அரைக்கும் போதே இந்த இடுப்புக்கான வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து 2 தடவை 3 தடவை இப்படி உங்களுக்கு தோணும், அது கரெக்டாக தெரியும். அந்த எலும்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு அப்படியே லாக் ஆகும், சரிங்களா. அந்த மாதிரி லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த சைடில் இருந்து காமிச்சாதான் என்ன அந்த எலும்பு எப்படி என்னுடைய பொசிஷன் தெரியும். இப்படி கொண்டு வரீங்களா, நல்லா பெண்ட் பண்ணி மறுபடி இப்படி பொசிஷன் பண்ணணும். இந்த பொசிஷன், சரிங்களா. இந்த பொசிஷன் பண்ணிட்டு அளவாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. பாத்திரத்தில் அளவாக அப்படி ஒரு சொம்பு தண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கவனிங்க. பாதத்தோடது வந்து நான் பின்னாடி வந்தால் தெரியும். பாதத்தோடது வந்து நேராக வச்சுக்கோங்க, சரிங்களா. வச்சுட்டு ஒன்றும் இல்லை, அளவா இப்படி ரொம்ப குமியறது இல்லை, குமிஞ்சு எதையும் தொடறது இல்லை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போ ரவுண்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படி ரவுண்ட் பண்ணியிருக்கோமா. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் ஆகும், அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரீ கிடைக்கணும். அப்போ நீங்கள் அந்த பொசிஷனில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ரொம்ப வந்து குழந்தையோ வயிறோ மடங்குற அளவுக்கு குமிய வேண்டியதில்லை. உங்களுக்கே தெரியும் இவ்வளோதான் குமிய முடியும்னா அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும். அப்போ இந்த முதுகெலும்பு வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகாமல் சமமாக இருக்கும். முதுகெலும்பு வந்து ரொம்ப பெண்டாகி உள்ளே போகாமல் சமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இப்படி இது வந்து 8 மந்த்லேருந்து நீங்கள் செய்யும்போது கரெக்டாக வரும், சரிங்களா. இது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு பேக் பெயின் எல்லாம் வராது. இன்ஜெக்ஷன் பண்ணாங்க அப்படி வலிச்சுது இப்படி வலிச்சுது அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஏன்னா இது மினிமம் ஒரு 20வது பண்ணணும் நீங்கள், சரியா. உங்களுக்கே தெரியும் நான் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். இந்த இடமெல்லாம் கேப் நிறைய கிடைக்கும். இந்த குழந்தை நல்லா உருண்டு திரண்டு இப்படி திரும்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒர்க் அவுட் கொடுக்குறோம்ல, இது வரைக்கும் ஒர்க் அவுட் கொடுத்தோமா, அதுக்கப்புறம் இப்புக்கு ஒர்க் அவுட் கொடுத்தோமா, அதுக்கு அடுத்தது தண்டு வளத்துக்கு கொடுக்கணும் இல்லை. இந்த தண்டு வளம் வந்து எப்படி இருக்கணும், இப்படி குமிஞ்சு இப்படி நிமிர்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் பேலன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்ணிட்டு எவ்வளோ குமிய முடியுதோ எவ்வளோ குமியலாம், அல்லது தண்ணி அளவாக வச்சுக்கிட்டு இப்படி குமியலாம், சரியா. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். 2வது கால். இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜன்னல் கம்பியோ அல்லது கதவு நிலவு டேபிள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க, இறுக்கமாக பிடிச்சிட்டு உட்காந்து எந்திரிக்கணும். கால் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாதம் நேராக இருக்கணும், சரியா. பாதம் நேராக இருக்கணும். இந்த காலினுடைய இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் இப்படி உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி காலை மடக்கி மடக்கி எந்திரிக்கணும்.
அதை மடக்கி எந்திரிச்சா மட்டும் போதுமா? இந்த பொசிஷனில் கொஞ்சமாக பிடிச்சிட்டு எவ்வளோ முட்டியை மடக்க முடியுதோ மடக்கிட்டு இப்போ குமிய முடியல அப்படின்னாலும் கூட லைட்டாக அந்த முட்டிக்கு ஒரு எக்ஸசைஸ். அப் அண்ட் டவுன், மேலே கீழே கீழே மேலே மாற்றி மாற்றி அப் அண்ட் டவுன். கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துரும். இது மினிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் உட்கார்ந்து எந்திரிக்கும் போது இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸில் உங்களுக்கு நல்லா விரிவாகி அந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கிடச்சி பிரசவம் ஆகும்போது ஈஸியாக குழந்தை வெளியே வர்றதுக்கான வழியே இல்லாமல் அடுத்தடுத்து முப்பு வலி வரும்போது குழந்தை சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது பொசிஷன் பண்ணி கீழே உட்காந்துருக்கீங்க. சரிங்களா? கீழே உட்காந்துட்டு நீங்கள் பட்டர்ஃப்ளை எல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் இந்த பொசிஷன் பண்ண முடியும். இங்கே ஒரு டவல் ஒன்று மடித்து வச்சுக்கணும். இந்த நேரம் ஒரு டவல் ஒன்று மடித்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுதோ இப்படி கொஞ்சம் இந்த பொசிஷனில் கொஞ்சம் ஒரே மூட்டா இங்கே ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியும் இறுக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் உங்கள் சாய்வு நிலை இருக்கக்கூடாது. சரியா? மேலால் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம். ஏன்னா டெய்லி நீங்கள் பண்ணும்போது அது எவ்வளோ தூரம் வேணாலும் வரும். இப்படி சாயும் போது எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம சாயலாம். அப்போ இந்த இடத்துல இருக்க இறுக்கம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். ஈஸியாக குழந்தையோட பொசிஷன் அழகாக திரும்பி குழந்தைக்கு நல்லா கை கால் வச்சு ஈஸியாக தலை வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் பிரீச் குழந்தைன்னு சொல்லுவாங்க, அதாவது தலையை தவிர்த்து கை இடுப்பு இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும். அவங்களுக்கும் இந்த இடம் கொஞ்சம் நல்லா அகலமா நீங்க இந்த கால் வைக்கும் போது அதுக்கும் ஈஸியா குழந்தை ஸ்மூத்தா வெளியில வர்றதுக்கான ஒரு ஈஸி கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதுலயும் கொஞ்சம் பிரீத் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா நல்லா கம்ஃபர்டபுளா. இங்க எப்பயுமே சொல்றேன், ஒரு துண்டு ஒண்ணு மடிச்சு இந்த இடத்துல அணை கொடுத்து வச்சிடணும். நீங்க வயிற்று கடியில அணை கொடுத்து வச்சா மட்டும்தான் அந்த இது உங்களுக்கு ஒரு வயிறோட ஸ்டாண்ட் மாதிரி அப்படி பக்கமா நிற்கும். அப்போ இந்த மாதிரி கை வச்சுட்டு ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இப்படி இப்படி எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு ஃப்ரீ பண்ணிட்டு பிரீத் நல்லா அப்படின்னு சொல்லி மூச்சை நல்லா இழுத்து ஃப்ரீயா மூச்சு விடணும். ஓகேவா? அப்புறம் மறுபடியும் நீங்க இந்த காலினுடைய பகுதி இல்லையா, இதுல ஒரு 5 நிமிஷம் வரதோட ஒரு உங்களுக்கு எவ்வளவு எண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் இந்த காலை மடக்கி வைக்கணும். மறுபடியும் நீட்டணும். மறுபடியும் இதே பொசிஷனுக்கு தான் நீட்டணும். மறுபடியும் இந்த காலை மடக்கி வைக்கணும். இந்த காலை மடக்கி வச்சுட்டு இதே பொசிஷனுக்கு தான் வெளியில நீட்டணும். அப்ப இது தொடர்ந்து இப்படி பண்ணும்போது இந்த கால் வீக்கம் எல்லாம் வருது இல்லையா, விரல் வீக்கம், கால் வீக்கம், இந்த மாதிரி வீக்கம் எல்லாம் வருது இல்லையா, இந்த இடத்துல நம்ம பொசிஷன் பண்ணி நம்ம இப்படி பிரிக்கும் போது அந்த நீர் அந்த சுரபி வராது. ஏன்னா நம்ம அங்க ஒர்க் அவுட் கொடுத்துட்டோம் இல்லையா, அப்ப அதுக்கு அந்த நீரோட இது வராது. சரிங்களா? ரெண்டாவது கையோட பொசிஷன் பின்னாடி வச்சுட்டு, ஏன்னா பெரும்பாலும் இது நம்மளுக்கு பிரசவம் ஆகும்போது மூச்சினுடைய அளவு தான் நம்மளுக்கு மெயினா தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்பதான் நம்மளுக்கு பிரீத் நல்லா இருக்கும். பேக்ல கை வச்சுட்டு எவ்வளவு தூரம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ண முடியுதோ அது மாதிரி பெண்ட் பண்ணணும். கொஞ்சமா, ரொம்ப கிடையாது. ஒரு தடவை பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வரணும். சரிங்களா? மறுபடியும் இப்படியே கை கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து இது என்ன செய்யணும், தண்டுவட சைடு இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தை குறைச்சோம். இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களோ இல்லை ரொம்ப மருத்துவம் தெரிஞ்சவங்களோ அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஆரம்பத்திலிருந்தே என்ன சொல்றது, பாட்டி வழிமுறைப்படி இது பண்ணும்போது இது அத்தனையுமே தனியா எக்ஸசைஸ்ன்னு கிடையாது, எல்லாமே வேலையில கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ராய்கள் அரைக்கும் போது பாத்தீங்கன்னா பொசிஷன் இதுதான் கொடுத்துருவாங்களா. இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இங்கதான் உங்களுக்கு துணி அப்பெல்லாம் பெரிய சாரி கட்டுவாங்க, நல்லா மொந்தமா துணி வச்சிருப்பாங்க. இந்த காலை இப்படி வச்சுட்டு இங்கிருந்து கை போகும், எங்க இங்கிருந்து போய் இப்படி ராய்கள் அரைப்பாங்க. அதே மாதிரி இங்கிருந்து போய் இப்படி ராய்கள் அரைப்பாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன செய்யணும்னா உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய தசை பகுதியினுடைய இறுக்கமெல்லாம் லைட்டா ஆகி உங்களுக்கு சொப்ப பிரசவம் ஆகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மெயினான எக்ஸசைஸ்ல. அதுக்கப்புறமா
உங்களுக்கு எவ்வளவு சப்பலாங்கால் போட முடியுதோ அவ்வளோ மாதிரி சப்பலாங்கால் போட்டுட்டு, ஏன்னா எல்லாத்துக்குமே கால் ரொம்ப இறுக்கமாக கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியும். எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சு மறுபடியும் இப்படி கொண்டு வரும். மறுபடியும் அதே பொசிஷன் இப்படி கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதை பண்ணணும். சரிங்களா? இது நம்ம ஒன்று நோக்கம். ரெண்டாவது, பொறுமையா இருக்கணும். இடையில இந்த ஜீரக தண்ணி கொதிக்க வச்சு பட்டரை தான் போட்டு வச்சிருந்தீங்கனாலும் அது வார்மில் தான் குடிக்கணும். பட்டரை அப்படியே இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு கைக்க ஆரம்பிச்சிடும். சரியா? வார்ம் வாட்டர் ஜீரக தண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டாவது, இப்போ எனக்கு இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே டோர் கிட்ட போக முடியாது. ஆனால் இது வந்து ஒரு கம்பி இருக்கிற பகுதியும் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னுடைய கால் பகுதியில் ஒன்றை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 2 3 4 நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இதை பிடிச்சிக்கணும். இங்கே இருக்கிற கம்பியை பிடிச்சிக்கிட்டு இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் யார் வீட்லையும் இல்லை அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வயிறு உங்களுக்கு வந்து உதைக்கிற அளவுக்கு இப்படி எடுக்க சொல்றது இல்லை, சாஃப்டா உங்களோட காலோட இது வந்து லூஸா. அப்ப இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இங்க இருந்து ஜாயிண்ட்ல இருக்கிற எலும்பு தான் நம்மளுக்கு பிரிஞ்சு குழந்தைய ஃப்ரீயா வெளியே கொண்டு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கத்தையும் சரிங்களா ரொம்ப சரிங்களா அது மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ரெண்டாவது, எல்லாரும் பலூன் வாங்கி வச்சு உருட்ட முடியுமா? பந்து வாங்கி வச்சுட்டு உருட்ட முடியுமா? முடியாது. சரிங்களா? அவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இது மாதிரி இருக்கிறதுல ஒரு குஷன் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நான் சொல்லித்தரேன். எந்த ஒரு விஷயத்தையும் காட்டன் வச்சுட்டு பண்ணுங்க. அது காட்டனோ அல்லது கிரிப்பான ஏதாவது ஒன்று வச்சு பண்ணுங்க. ஏன்னா சறுக்கீராம. சரியா? நீங்க சிங்கிளா இருந்து பண்ணும்போது சறுக்கீராம. சரியா? இங்க பாருங்க, இதை நான் வச்சிருக்கேன் தலகாணி. பாருங்க, இப்படி உட்காந்து. ஓகேவா? இப்படி உட்காந்துட்டு இந்த லேசா இங்க கம்ஃபர்டபுளா பிடிச்சிக்கணும். இந்த தாராளமா நீங்க பண்ணலாம். ஆனா உட்கார்ந்து இருக்கிறது நல்லா சாஃப்டான தலகாணியா இருக்கணும். சரிங்களா? சாஃப்டான தலகாணியா இருக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த ரொட்டேஷன் பண்றது இப்படி இப்படி அப்புறம் இப்படி ரவுண்ட் பண்றது, சரிங்களா, இப்படி ரவுண்ட் பண்றது இதெல்லாம் பண்ணிக்கலாம். மறுபடியும் எந்திரிச்சிட்டு திருப்பி உட்காரணும். மறுபடியும் எந்திரிச்சிட்டு திருப்பி உட்காரணும். சரிங்களா? இது வந்து இப்போதைக்கு இது நான் சொல்லி தந்திருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ள இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இவ்வளோ டம்ளருக்கு ஜீரக தண்ணி கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் சிப்பாவது ஒரு டம்ளர் ஜீரக தண்ணி குடிச்சிடணும். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டாவது, ரொம்ப ஹீட்டான உடம்பா இருக்கிறவங்களா இருந்தால் விளக்கெண்ணெய் எடுத்துட்டு பாருங்க, இந்த நேரம் சாஃப்டாக தான் பண்ணணும். போட்டுட்டு வெறுக்கெல்லாம் தேய்க்கிற வேலையில இருக்கக்கூடாது. அழகா பட்டோட்டா. சரிங்களா? அதான் இப்படியே எண்ணெயை தொட்டு 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 அந்த வயிற்றை இப்படி பண்ணணும். மெல்லமா பட்டு மாதிரி எப்படி பண்ணணும்? பட்டு மாதிரி வயிற்றை வந்து இப்படி பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே நீங்கள் இது இப்படி இறக்குனீங்கன்னா இது உள்ளே இருக்கிறது வந்து மேலே ஏறும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதை வந்து இப்படி தான் பண்ணணும். எப்படி? இந்த பொசிஷனில் எண்ணெய் போட்டிங்கன்னா இந்த பொசிஷனில் தான் எண்ணெய் போடணும். சரி, எண்ணெய் போட்டுட்டு ஊற விடக்கூடாது. எண்ணெய் போடுற நேரம் ஊறினாலே உங்களுக்கு போதும். சரியா? நல்லா வார்ம் வாட்டர் நல்லா ஊற்றுனா கொஞ்சம் சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது. மினிமம் சூடு தான். சரியா? முதல்ல ஒரு கப் எடுத்து பாதத்தில் ஊற்றிடணும். சரிங்களா? பாதத்தில் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு கப் எடுத்து முட்டியில் ஊற்றணும். புரியுதுங்களா? ஸ்டூல் இருந்தால் ஸ்டூலில் உட்காந்திங்கன்னா பாதத்துக்கு ஊற்றி முட்டிக்கு ஊற்றணும். அதுக்கப்புறமா இப்போ எப்படி நான் பொசிஷன் சொல்லி கொடுத்த எப்படி மெல்லமாக போடுறதுக்கு அதே மாதிரி நீங்கள் அந்த டப்பாவில் இருக்கிற சுடு தண்ணியை மோந்து மோந்து அழகாக நின்றுக்கணும். நிஜமாக நான் சொல்கிறேன் கேளுங்க,
நீங்கள் வந்து தனியாளாக இருக்கும்போது விளக்கெண்ணெய் வலிக்கிடும். சரியா? உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஹஸ்பண்டை கூட வச்சுக்குங்க, அல்லது பக்கத்தில் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சுக்குங்க. சரியா? கடல மாவு எப்பயுமே ஒரு கைப்பிடி பக்கத்தில் வச்சுக்குங்க. சேம்புங்குடி நான் சொல்ல மாட்டேன், கடல மாவு தான் வழுக்காது. சரியா? அது எப்பயுமே கொஞ்சம் வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த எண்ணெய் போட்டிருக்குறீங்க இல்லையா, இந்த வயிற்றுல இந்தா தண்ணி ஊற்றும் போது எப்படி ஊற்றணும் நீங்கள் பாருங்கள். எடுத்து கொலாச்சு நல்லா ஊற்றக்கூடாது, அளவாக மோந்து அப்படியே கொஞ்சம் மொந்தமாக தண்ணி விழுகணும். எத்தனை அகலத்தில்? இத்தனை அகலத்தில் விழுகணும். இப்படி இவ்வளோ அகலத்தில் அப்படியே தண்ணி விழுகணும். இந்த வயிற்றுல இப்படியே ஊற்றணும். மறுபடியும் மோந்து மறுபடியும் இப்படியே ஊற்றணும். இதே மாதிரி ஊற்றுனீங்கனாக்கா அதுக்கு அடுத்தது இந்த கூட யாரோ ஒருத்தர் நிற்க வைக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா தண்ணி மோந்து முதுகிலிருந்து இப்படி வடிஞ்சு வர மாதிரி ஊற்றணும். இப்படி வடிஞ்சு வர மாதிரி. அப்புறம் இந்த பக்கமெல்லாம் ஆள் தேவையில்லை. மறுபடியும் நீங்கள் தண்ணி மோந்து இந்த சைடெல்லாம் ஊற்றணும். மறுபடியும் தண்ணி மோந்து இந்த சைடெல்லாம் ஊற்றணும். அப்புறம் இருக்கிற தண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து நகரக்கூடாது. முதல்ல டவல் வச்சு அந்த இடத்தையெல்லாம் துடைச்சிடணும் ஃபஸ்ட்டு. சரியா? அந்த கடலமாவு வச்சுருக்க சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் நிற்கிற இடத்துல அப்படி தூவி விட்டுட்டு காலில் இப்படி லேசாக தேய்ச்சிங்கனாலே போதும். அல்லது பக்கத்தில் சீமார் வச்சுருந்தீங்கன்னா அதில் தேய்ச்சிட்டு அந்த காலையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா டவல், அதுக்குன்னே டவல், கால் துடைக்கிற டவல் வச்சுருக்கணும். அந்த டவல் மேலே காலை வச்சு முதல்ல காலை வரன்னு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்ற இடத்துல நடக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சில வார்த்தைகள் விட்டுட்டேன், அதனால் கட் பண்ணி போட வேண்டியதாக இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அப்படியே வலிக்கு இழுக்கி ஏதாவது உளுத்துருவீங்க, கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது. அதனால் ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் முடிக்கிறக்கே 1.5 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கும். சரிங்களா? 1.5 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கிறதுனால நீங்கள் அதை முடிச்சுட்டு மறுபடியும் சுடுதண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் நீங்கள் எப்போ போல் ஒரு நாளைக்கு உண்டான மற்ற வேலைகளெல்லாம் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். இது செய்கிற டைம் வந்து காலையில் 6லேருந்து 7-7:15 முடிச்சிருங்க. சரியா? இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி டைம் இல்லைப்பா, என்னால் முடியாது, நான் ஜாபுக்கும் போகிறேன்னு சொன்னீங்கன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா 5:30 அல்லது ஒரு 6 மணிலேருந்து அதே 7:15 முடிச்சிருங்க. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது பேர் ஒர்க் அவுட் கிடையாது. சரிங்களா? இது தொடர்ந்து ரெகுலராக பண்ணினாலே உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக சுகப்பிரசவமாக பிறக்கும். அதே மாதிரி சொல்கிற எக்ஸசைஸ் வந்து எல்லாமே ஒவ்வொரு லைன் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றையும் உங்களால் எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள். அதிகமாகவும் பண்ணக்கூடாது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சுகப்பிரசவமாக பையனோ பொண்ணோ எந்த குழந்தையாக இருந்தாலும் ஜம்முன்னு பெற்றெடுங்க, செல்வாக்காக இருங்க. நன்றி.